ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வல்லாரக்கீரை சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கருப்புளுந்து, கீரை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூட ஒரு 4 வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தெரியும். அது கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு வதக்கிட்டு தனியாக எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம 2 வெங்காயம் 1 தக்காளி வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்றதுக்காக நமக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வரப்போ நம்ம வல்லாரக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க வல்லாரக்கீரையை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கீரைலாம் நல்லா ஒன்று போல் சுருங்கி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் செஞ்சிடலாம். அடுப்பு இது கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. கீரை ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.